Hi guys, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம ஒன் பாட் ரெசிபியான பேச்சுலர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை வெஜ் புலாவ்னு சொல்லுங்கள், இல்லைன்னா தேங்காய் பால் சாதம்னு சொல்லுங்கள், எப்படி வேணால் சொல்லுங்கள். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வயிற்றில் புண்ணு இருந்தாலும் அல்சர் இருந்தாலும் இதை வாரத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கரில் நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி, பெருஞ்சீரகம் இதெல்லாமே போட்டு கொஞ்சம் நேரம் பொரிக்க விடுங்க. பொரித்ததுக்கப்புறம் ஒரு 7 பெரிய வெங்காயத்தை நான் நேர்கோணலில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீட்டாக கட் பண்ணி ஒரு 4 பச்சை மிளகாவையும் அதில் போட்டு ஃபஸ்ட்டு நான் அதை நல்லா வதக்குறேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்டு அதையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன், நல்லா வதக்குறேன். ஸோ நல்லா போதுன்ற அளவுக்கு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 4 மிளகும், ஒரு 10 கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகத்தையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குறோம். இப்படி வதக்கிட்டு இருக்கும்போதே நான் தேவைப்பட்ட நெய் கூட ஆட் பண்ணிப்பேன்ப்பா, அதையும் நான் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் சைடில் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னா, நான் 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் 3 டம்ளர் அப்படின்னா வெறும் தண்ணி ஒரு 3 டம்ளர் எடுத்துக்கிறேன், ஓகேவா. ஸோ அப்போ 6 டம்ளர் தேங்காய் பாலும் 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா, ஓகேவா. ஸோ இது ஒரு பக்கம் நான் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் இந்த பக்கம் அது எல்லாமே வதக்கிக்கிட்டே இருக்கேன், ஓகேவா. வதக்கிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது எல்லாமே பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இந்த தண்ணி எடுத்து அதில் நான் ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுவேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கலர் தெரியாத அளவுக்கு பிரியாணி மசாலா லைட்டாக சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அரிசியிலலாம் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடுறது நல்லது, ஓகேவா. அந்த அரிசி எடுத்துகிட்டு நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் போட்டுடணும். போட்டு குக்கரை போட்டு உப்பு பதம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு குக்கரை போட்டு நீங்கள் மூடிடுங்க, ஓகேவா. மூடிட்டு அதுக்கு நடுவில் நம்ம இந்த வெஜ் புலாவுக்கு தேவையான ஒரு கிரேவி ஒன்று ரெடி பண்ணலாம். வெஜ் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் இந்த புலாவும் இந்த வெஜ் கிரேவியும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள், கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை போட்டு மூடிட்டு ஒரு 2 விசில் கொடுத்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வெஜ் புலாவுக்கான வெஜ் குருமா ரெசிபி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.